பெரியாரை பற்றி விமர்சிக்க அனைவருக்கும் உரிமை உண்டு என்றும், ஆனால் அறிவிலிகளின் கருத்திற்கு பதில் சொல்ல அவசியமில்லை என்றும் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கூறியுள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானம் அருகே திராவிடர் கழகத்தின் சட்டத்துறை சார்பில் நீதித்துறையிலும் சமூக நீதி கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய கி வீரமணி, பகுத்தறிவு இல்லாதவர்கள் பகுத்தறிவு குறித்து பேசக்கூடாது என்றார். பெரியார் பகுத்தறிவாதியா இல்லைன்னு சில பைத்தியக்காரனுங்க இப்ப போய் ஆச்சரியப்படுறான். பெரியாரை பத்தி பகுத்தறிவு ஆரம்பிக்க முதல்ல உனக்கு பகுத்தறிவு இருக்கணும். பகுத்தறிவு இல்லாதவன் பைத்தியம் முடிச்சவன் பகுத்தறிவை பத்தி பேசக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். பைத்தியம் முடிச்சவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிடையாது. பைத்தியம் முடிச்சவனுக்கு செய்ய வேண்டியது வைத்தியமே தவிர வெறிநாய் குறைச்சா எலுமிச்சை பழம் தானே சாதாரணமா நினைக்காதீங்க. இங்க ஒருத்தர் ஒரு ஏக்கருக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எலுமிச்சை விவசாயம் பண்ணியே. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வெறிநாய்க்கு என்ன பண்ணணும்? சிகிச்சை தான் கொடுக்கணுமே தவிர வெறிநாயோட போட்டி போட்டு போற எங்களுக்கு அதை விட மிக முக்கியம். இந்த பக்கம் திருப்பி விடுவான். எங்களை திருப்பி விடவே முடியாது தம்பி, நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்க பெரியார்ட்ட படிச்சவன். பெரியார் தந்த புத்தி எங்கள் புத்தி. பெரியார் பகுத்தறிவாதியா இல்லைன்னு சில பைத்தியக்காரனுங்க இப்ப போய் ஆச்சரியப்படுறான். பெரியாரை பத்தி பகுத்தறிவு ஆரம்பிக்க முதல்ல உனக்கு பகுத்தறிவு இருக்கணும். பகுத்தறிவு இல்லாதவன் பைத்தியம் முடிச்சவன் பகுத்தறிவை பத்தி பேசக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். பைத்தியம் முடிச்சவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிடையாது. பைத்தியம் முடிச்சவனுக்கு செய்ய வேண்டியது வைத்தியமே தவிர வெறிநாய் குறைச்சா வெறிநாய்க்கு என்ன பண்ணணும்? சிகிச்சை தான் கொடுக்கணுமே தவிர வெறிநாயோட போட்டி போட்டு போற எங்களுக்கு அதை விட மிக முக்கியம். இந்த பக்கம் திருப்பி விடுவான். எங்களை திருப்பி விடவே முடியாது தம்பி, நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்க பெரியார்ட்ட படிச்சவன். பெரியார் தந்த புத்தி எங்கள் புத்தி.